இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கில்லி படத்துல விஜயோட தங்கையா நடிச்சு பிரபலமானவங்க நடிகை ஜெனிஃபர். கில்லி படத்துல புவனா அப்படின்ற கதாபாத்திரத்துல குழந்தைத்தனமான இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஜெனிஃபர் கவர்ந்திருப்பாங்க. விஜய் நடிப்புல வெளியான கில்லி திரைப்படம் தமிழ் சினிமால மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள்ல ஒண்ணு. 20 வருஷங்களுக்கு அப்புறம் ரீ ரிலீஸ் ஆகியும் பல கோடிகளை குவிச்சிருந்தது. ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. கில்லி படத்தை பார்த்த எவருக்குமே அவங்களோட தங்கை கேரக்டரை மறக்க முடியாது. விஜயோட தங்கையா நடிச்சு பிரபலமானவங்க நடிகை ஜெனிஃபர். கில்லி படத்துல புவனா அப்படின்ற கதாபாத்திரத்துல குழந்தைத்தனமான இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஜெனிஃபர் கவர்ந்திருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமா ஜெனிஃபர் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல்வேறு படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க சினிமாவில் 30 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. 34 வயசாகிற ஒருத்தவங்க சினிமாவில் 30 ஆண்டுகள் இடம் பெற்றிருக்கிறது ஆச்சரியமா பார்க்கப்படுது. சமீபத்துல இவங்க விஜயகாந்த் கூட நடிச்ச படங்களோட போட்டோக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. விஜயகாந்தோட தியாகம் மற்றும் உளவுத்துறை படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா ஜெனிஃபர் நடிச்சிருக்காங்க. சீரியல்கள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் ஜெனிஃபர் பங்கு பெற்றிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை 1.5 லட்சத்திற்கும் அதிகமானவங்க பின்தொடர்ந்துட்டு வராங்க. சினிமா வாய்ப்புகள் தற்பொழுது இல்லை அப்படின்னாலும் பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க ஜெனிஃபர். அதன்படி இயற்கை முறையிலான சோப் தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. தற்பொழுது பிசினஸ்ல முழு கவனம் செலுத்திட்டு வர ஜெனிஃபர் நேச்சர்ஸ் ஜாய் அப்படின்ற பெயர்ல ரசாயனம் கலக்காத பொருட்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த பொருட்களை முதல்ல அவங்க உபயோகிச்சு டெஸ்ட் செஞ்ச அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அதை விற்பனை செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.